ஆல்ரெடி இருந்த சிம் வந்து தொலைஞ்சு போச்சு, இல்லைனா சிம்மு கட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதே நம்பருக்கு டூப்ளிகேட் சிம் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கி சிம்மு வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கால் பேசலாம், இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். பட் அதே டைமில் எஸ்எம்எஸ் வந்து வரவும் செய்யாது, போகவும் செய்யாது. அதாவது எஸ்எம்எஸ் செண்டும் ஆகாது, ரிசீவ் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் எதனால் சென்ட் ஆகலை, ரிசீவ் ஆகலை அண்ட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது நீங்கள் புது சிம் வாங்குறீங்க, இல்லைனா பழைய சிம் பார்த்திங்க அப்படின்னா தொலைஞ்சு போச்சு, நீங்கள் இல்லைனா கட் ஆகிடுச்சு, அதனால் புது சிம் டூப்ளிகேட் சிம் அதே நம்பருக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் சிம் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா எஸ்எம்எஸும் சென்ட் ஆகாது, ரிசீவும் ஆகாது. ஓகேவா? ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு விஷயத்துக்காக கவர்மெண்ட் வந்து வச்சிருக்க ரூல்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ நம்மளே அந்த சிம் எடுக்கிறதுனால நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? சப்போஸ் உங்களோட மொபைல்லையோ இல்லைனா உங்கள் சிம்மு யாராச்சும் திருடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் அந்த மொபைல் நம்பர் மூலமாக அக்கௌண்ட் எல்லாமே வச்சுருப்பீங்க. ஓகேவா? அப்படி சிம்மை யாராச்சும் திருடிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஓடிபி மூலமாக அவங்க வந்து பணத்தை எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த 24 hours அப்படிங்கிற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது சிம் வந்து ஆக்டிவேட் ஆகிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் 24 hours ஃபோன் பண்ணலாம், இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், ஆனால் எஸ்எம்எஸ் மட்டும் வரவோ போக செய்யாது. ஓகேவா? ஸோ இதுக்கான காரணம் ஓடிபி வரக்கூடாது, ரிசீவ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஸோ இந்த ரூல்ஸை வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸை வந்து அவங்க அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகேவா? ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக சிம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எஸ்எம்எஸ் சென்டோ ரிசீவ் ஆகலை. ஓகேவா? ஸோ 24 hours மேலே இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 24 hours கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேவை இருக்காது. ஓகேவா? ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் உங்களை வச்சு யாரும் ஸ்கேம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24 hours வந்து எஸ்எம்எஸ் சேவையை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவை உங்களுக்கு நார்மலாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதே டைமில் நீங்கள் சிம் மாற்றுற டைமில் நீங்கள் ஏதாச்சும் பழைய அதே நம்பருக்கு நீங்கள் ஏதாச்சும் பேக் அன்லிமிட்டட் பேக் போட்டிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் புது சிம் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த பழைய அன்லிமிட்டட் பேக் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதே அந்த ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 100 SMS அப்படிங்கிறது மட்டும் வேஸ்ட்டாக போகும். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்க ப்ராப்ளம். மற்றபடி இது வந்து கவர்மெண்ட் வச்சிருக்க ரூல்ஸ். ஸோ இதனால் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.